இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்தியான கருவேப்பிலை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கருவேப்பிலை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அம்புட்டு ருசியாக இருக்கும். நீங்கள் இதை லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து விடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு குக்கரில் சாதத்தை வேக வைக்க போகிறோங்க. நான் இந்த டீ குடிக்கிற டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி அளந்து எடுத்துக்கிட்டேங்க. தண்ணியில் 2லிருந்து 3 டைம் நல்லா கழுவி எடுத்துட்டு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு 30 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ 30 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடி போட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 3 விசில் வர வரையில் வெயிட் பண்ணலாங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க. இமீடியட்டாக ஓப்பன் பண்ணிடாதீங்க. அடுத்ததாக விசில் இறங்கிட்டு இருக்கிற டைமில் நம்ம வறுத்து எடுத்து ஒரு பொடி ரெடி பண்ணிக்க போகிறோங்க. அதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு இந்த ஸ்பூனில் தான் நான் எல்லாத்தையும் அளந்து எடுத்துக்கிறேங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் 2, காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை எடுத்துருக்குறேங்க. இப்போ இதை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலையில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடலாங்க. கருவேப்பிலை இந்த மாதிரி நல்லா மொறுன்னு நல்லா வறுபட்டுருக்கணும். அடுத்ததாக அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். நான் டீ குடிக்கிற டம்ளரில் தான் சேர்த்திக்கிட்டேன். ஒரு பச்சை மிளகாய், பூண்டு 8 பல்லு தோலை உரிச்சிட்டு சேர்த்திக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டளவுக்கு எடுத்திருக்கேன். தோலை நீக்கிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்திடலாம். நல்லா கலக்கி விட்டுறலாம். உங்களுக்கு தண்ணி குறைவாக இருந்தால் இன்னும் கூட சேர்த்திக்கிறேன்னா சேர்த்திக்கலாம். பாருங்கள், தண்ணி எல்லாமே ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து ஆற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்திடலாம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் போதும். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஆல்ரெடி தண்ணி ஊற்றி வதக்கி ஆற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்திடலாம். தண்ணி அதிகமாக சேர்த்திடாதீங்க. இப்போ இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். எப்பவுமே நீங்கள் இந்த மாதிரி சாதம் கிளறும்போது எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி சாதத்தை நல்லா ஆற வச்சுக்கணும். சூடாக இருக்கும்போது சாதம் கிளறுனீங்க அப்படின்னா குலைவாக போயிடும். சாதத்தை கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேன். நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 ஸ்பூன், கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், வறுக்காத வேர்க்கடலை 2 ஸ்பூன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை இருந்தாலும் சேர்த்திக்கலாம். முந்திரி 10 2ஆக உடச்சிட்டு சேர்த்திக்கோங்க. முந்திரி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பொருட்களுமே நல்லா வறுபட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக பொடி உப்பு சேர்த்திக்கலாம். திருப்பியும் நல்லா கலக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நைஸாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த விழுதை சேர்த்திடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு அலசிட்டு சேர்த்திக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்திடாதீங்க. நம்ம அரைக்கும் போதே இந்த கருவேப்பிலை விழுது பார்த்திங்கன்னா அவ்வளவு மணமாக இருக்குங்க.
1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு பொடியுப்பு. எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நீங்கள் கருவேப்பிலை சாதம் செய்யும்போது இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தி செஞ்சீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா கலராகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சுங்க. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆற வச்சுருந்த சாதத்தை சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்தை சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பொடியை சேர்த்திக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு தேவைப்பட்டால் இன்னும் பொடி சேர்த்திக்கிறனாலும் சேர்த்திக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா திருப்பியும் இன்னும் கொஞ்சம் பொடி சேர்த்திக்கிறனாலும் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நல்லா கலக்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளவு அருமையாக இருக்குதுன்னு. சுவையாகவும் இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நெய் கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கடைசியாக சேர்த்திக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவுதாங்க. சூப்பரான சுவையில் ஹெல்த்தியான கருவேப்பிலை சாதம் ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டு கிச்சனில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.